என்ன கிங்கு, மும்மூர்த்திகளும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பிசினஸ்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? உங்க தயவால நல்லா போயிட்டு இருக்கு. என் தயவு முக்கியம் இல்ல, உங்க பணிவுதான் முக்கியம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தீபாவளி மட்டும் இல்ல, உங்களோட பிறந்த நாளும் கூட. பரவாயில்லையே, இந்த அமாவாசையில பிறந்தவனுடைய பிறந்த நாளை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உங்களோட ஆதரவால தான் இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரு, குழந்தைங்களுக்கு கிஃப்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லு. சம்பத், எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. சரி திரு. ராஜாமணி சார் இருக்காரா? வாங்க சார். மிஸ்டர் மார்டின், how are you? வெரி ஃபைன் மிஸ்டர் ராஜாமணி. மிஸ்டர் மார்டின், விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. சார், நீங்க இந்த ஆசிரமத்துக்கும் குழந்தைங்களுக்கும் மாசம் செய்யற உதவியை நான் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். ஏன் வாழ்நாளுக்கு அப்புறமும் இந்த உதவிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு மதியம் குழந்தைகளுக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி, பாஸோட பர்த்டே ஈவினிங் பார்ட்டி இருக்கு. தெரியலடா, நீங்க கண்டிப்பா வரணும். அப்ப ஏய் It's okay. I'm sorry. Nadia? I'm so sorry. Ma'am. I'm very sorry. இல்ல, no She's problem. Nadia. Very interesting character but very playful girl. இந்த ஆசிரமத்துக்காக இவ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா திரு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் Yeah, இப்ப ma'am. வந்துடுறேன். Hi. Hi. Happy Diwali. Bye. Thank you. அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஓகே? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உள்ள போய் ட்ரிங்க் சாப்பிடுங்க ப்ளீஸ். என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால என்னுடைய பிசினஸ் பொறுப்புகளை எல்லாம் இனிமே திருக்கிட்ட ஒப்படைக்கலான் இருக்கேன். பாஸ், சொல்ல போனா இனிமே எல்லாத்துக்கும் திருதான் வாரிசு. இது நாள் வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி எனக்கு கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருவுக்கும் கோஆபரேட் பண்ணணும். என்ன தம்பி, ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்க? பாத்தீங்களா கிங்கண்ணே, ஊரு பேர் தெரியாம எல்லாம் போய் மார்ட்டின் ஐயா தா வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தோம் மரியாதை கிடையாது. மார்ட்டினுக்கு போதை அதிகமாகி போச்சு. வாரிசுன்னு புலம்பி நிற்கிறான். சொன்னா கேளுண்ணே, நம்ம கிளம்பலாம். அவசரப்படாதடா சங்கு, அவனுக்கு போதெல்லாம் ஓவர் ஆகல, போற நேரம் வந்துருச்சு, அதான் உளறான். சங்க. அண்ணே போனே. சே,
அமைதியாரு, நடக்கிறது நடக்கும். தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க, சேஸ் பண்ணிக்கங்க. Cheers. வா திரு, பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க பாஸ். ம். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்காக உழைச்சவன்டா நீ. உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு திரு. எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே பார்த்துக்கணும். பாஸ் பாஸ் என்ன பாஸ்? டேய் சம்பத் பாஸ் என்ன பாஸ்? டேய் டாக்டர் கூப்பிடுறா. டாக்டர் கூப்பிடு சொல்லல பாஸ். ஒண்ணல பாஸ். டேய் ராக்கெட் தூக்குடா. தூக்கு பாஸ். பாஸ் ஒண்ணல பாஸ். பாஸ் டேய் நடிடா. பாஸ் உங்களுக்கு ஒண்ணல பாஸ். பாஸ் பாஸ் இந்த பாஸ். பாஸ் பாஸ். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே நீங்க இல்லாம நான் எப்படி? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைங்களும் சரி, எங்க ஆசிரமமும் சரி, அவர் இருந்த வரைக்கும் நாங்க எந்த குறையும் இல்லாம இருந்தோம். இப்ப அவர் இல்ல. இனிமே எங்களையும் இந்த ஆசிரமத்தையும் யார் கவனிச்சுக்க போறாங்கன்னு தெரியல. டோன்ட் வரி மேம். மாசம் மாசம் மாட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளை பார்த்துக்கங்க. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்காக உழைச்சவன்டா நீ. உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு திரு. எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே பார்த்துக்கணும். அக்கா எனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்கல்ல? இப்போ என்ன பண்ற பாரு. ஏய் மிஸ்டர், ஹார்ன் அடிச்சிட்டு வர கூடாது. இத்தனை குழந்தைங்க நடந்து வருது, உன் கண்ணுக்கு தெரியலையா? ஓபன் தி விண்டோ மேன். நம்ம பார்ட்டி. ஐம் சாரி, மை மிஸ்டேக், ரியலி சாரி. ஓகே அக்கா வாங்க போலாம். டேய் சும்மா இருடா. இனிமே அந்த அக்கா வர மாட்டாங்க. அந்த அங்கிளை கட்டி பிடிக்க போறாங்க. நிஜமாவாக்கா? அக்கா நல்லா கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க. அக்கா நீங்க நல்லா கட்டி பிடிங்க, நாங்க கிளம்புறோம். டேய் வாங்கடா போலாம். ஹலோ, கட்டி பிடிக்கலாமா? இட்ஸ் டூ லேட். பை. ஃபனி கேர்ள். சம்பத் திரும்ப பார்க்கணும். இரு கேட்டு சொல்றேன். பர்மிஷன் கேட்டு தான் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இங்க அதான் ரூல்ஸ். என்னடா பேசிட்டு? டேய் சம்பத், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன தைரியம் கையேறா? டேய் கையேறா. டேய் ராக்கெட், என்ன சாமி பிள்ளை இது? மார்ட்டினையா இருக்கும்போது சர்வசாதாரணமா உள்ள வருவேன். இன்னைக்கு பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுமா? சரி அதை விடுங்க. பசங்க சரக்கு கேட்டதுக்கு நீங்க குடுக்கலையாமே? உன் பசங்க துட்டு தரல, அதனால சரக்கு கொடுக்கல. அண்ணே துட்டு எங்கனே போயிட போகுது? நாங்களே ஏதோ சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா இருக்கும்போது இப்படி கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா? துட்டு தரலங்கிறதுக்காக சரக்கை கட் பண்ணிட்டீங்க. என் பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? டேய் ராக்கெட், சும்மா வளவலன்னு பேசாத.
ஐயா இருக்கும்போது வேற இப்போ வேற. எது இருந்தாலும் துட்டு கொடுத்து சரக்கெடு. வேண்டாம் திரு, பசங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. ஏய் சம்பத், எவனா இருந்தாலும் துட்டு வாங்கிட்டு சரக்கு கொடு. சரி, என்ன திரு, எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து பேசு. டேய், ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. டேய் ராக்கெட், உன்னால முடிஞ்சதை பாடுறான். திரும்பியும் ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண போடா. என்னடா மார்ட்டின் மண்டையை போட்டதும் திரு தலையை தூக்கிட்டானா? எனக்கும் அப்படித்தானே தோணுது. அண்ணே 20 வருஷமா தொழில் பண்ண மார்ட்டினே இருந்த இடம் தெரியல. ஒரு வார்த்தை சொல்லு, நான் தூக்கிறேன். யாருன்னு அந்த சின்ன பையன்? டே சங்கு, அவசரப்படாத, கொஞ்சம் ஆற போடு. புல்லட்டு, மார்ட்டினுக்கு முதலாள் ஷேட் தானே சரக்கு சப்ளை பண்றான். ஆமாண்ணா. அப்ப அந்த சேடை தூக்கிடுமா? சி, கத்திய தூக்குறத விட்டுவிட்டு புத்திய யூஸ் பண்றதுக்கு பாருங்கடா. சேட்டு பாத்தியா, இது 3வது ரவுண்டு. மட்டே ஆயிடாத. சேட்டு, யா திரு சரக்கு கட்டாரு. நான் மதிக்கிற அளவுக்கு திரு ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. அவனுக்கு சரக்கு இல்ல சொல்லு. போ போ ஜா. ஏய் சேட்டு, போடா, போ போ. என்னடா சம்பத், சரக்கு எடுத்துட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன், சரக்கு எடுத்துட்டியா இல்லையா? இல்லண்ணா. டே, என்னடா சொல்ற? சேட்டு சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டானே. என்னது? சேட்டு சரக்கு இல்லைன்னு சொன்னானா? எல்லாம் ஐயாவோட முடிஞ்சு போச்சு. நான் மதிக்கிற அளவுக்கு திருலாம் ஒரு ஆளான்னு கேட்டுட்டானே. எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த சேட்டை அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். திருட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு. வா தம்பி. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல தம்பி, அந்த சேட்டு பையன் சரக்கு கொடுக்காம ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கானா. நான் போய் பார்த்து பேசுறேன். வேண்டானே, அவனை போய் பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. காய் யார் நகர்த்துறான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் செக் வைக்கிறேன். நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா ஏன் கூட தான் இருக்கீங்க. நான் புதுசா தொடங்க போற இந்த பிசினஸ்க்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஹலோ. ஹாய் திரு, திஸ் இஸ் நதியா. ஹலோ நதியா. இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மீட் பண்ணலாமா? நான் பிசினஸ் விஷயமா அப்ராட் போறேன். அடுத்த வாரம் மீட் பண்றேன். ஓகே தென், ஹாப்பி ஜர்னி, டேக் கேர். தேங்க்யூ. என்ன ரோஷன்? வா திரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ரோஷன், ஹார்பர்ல எல்லாமே ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு திரு. நம்ம இங்க லோக்கல்ல ஒரு பப்புக்கு போவோம். அங்க மொத்தமா வைக்கிற ஏஜென்ட்டுங்க இருக்கானுங்க. அவங்கள முதல்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணு. வணக்கம் ரமேஷ். Who is the gentleman? பேர் திரு. இவருக்கு தான் சரக்கு கேட்டேன். How much you want? 100 kgs. 100 kgs. முடியுமா? One second. சுரேஷ். Sir. ரோஷன்,
எங்கடா போறாங்க? யாருக்கு தெரியும்? நீ பாட்டுக்கு திடீர்னு 100 கிலோ கேக்குற. அவனுங்க எங்க போவானுங்க சரக்குக்கு? திரு, இவனுங்களே கலப்படம் பண்ணி லோக்கல்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ சரக்கு ஒரிஜினல் இல்லையா? என்னது ஒரிஜினலா? அதுக்கு நம்ம தயார் பண்ற இடத்துக்கு தான் போய் ஆகணும். போவோம். என்ன திரு சொல்ற? அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல திரு. ரொம்ப ஆபத்தான இடம். துப்பாக்கியோட செக்யூரிட்டி இருப்பானுங்க. இருந்தா சுற்றுவாங்களா? உயிர் போயிடும் பயப்படுறியா? இந்த பிசினஸ்க்கு முக்கியம் தைரியமும் பணமும் தான். அது இருந்தா பயம் போயிடும். அண்ணா எப்படியாவது பேசி முடிச்சிருங்கண்ணே. அவன்கிட்ட தான் நான் பேசுறேன். அப்படியா? பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, இவரை நம்பலாமா? நம்ம ஆளு தான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே. நம்மள நம்பி இந்தியாவுல இருந்து வந்துட்டாரு. Mari duduk. Bagaimana barang ini boleh bawa ke negara India? இங்க இருந்து சரக்கை எப்படி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கேக்குறான். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். Ini tiada mustahil bagi kamu. Kamu kerja untuk siapa? அவன் கேக்குறான், நீங்க யாருக்காக இந்த வேலையை செய்றீங்க? எனக்காக தான். Untuk saya. Mari sini, pikul dia pergi. நானும் உன்ன மாதிரி இந்தியால சரக்கு வியாபாரம் செய்யறவன் தான். கண்ணை செஞ்சா கன் எடுத்து போட எனக்கும் தெரியும். Saya pun jual barang yang sama di India sekelip mata. Saya juga boleh. Ada siapa kawan di sini? இங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறான். இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்களும் தான். Hanya kawan ini saja. Sekarang kamu pun kawan saya. Tanpa pertolongan sesiapa. Kamu boleh bawa sebanyak 100 kilo tepung barang ke India. யாரோட துணையும் இல்லாம ஒரு தனி மனசுனா 100 கிலோ சரக்கை உன்னால இந்தியா கொண்டு போக முடியும்னு உன் பேச்சிலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்றான். You are my first customer from India. All the best. Thank you my friend. We'll meet again. வசந்தலாம். Minum teh. Thank you. Okay, Shay. இது இந்தியால கிடைக்காதா? ஆமா திரு.
இதை பேக் பண்ணுங்க சார். ஓகே சார். Wow, that's a good shot, man. Keep it rolling. Yeah. Mom, I'm here. Mom, there you. Catch me, Mom. There you. Mom, catch me, Mom. Stop. Hey, Leva, what are you searching for? Dad, Daddy.